ஹலோ கைஸ், வெல்கம் டு குட்வில் சவுண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ராடக்ட் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்னோட பெரிய நன்றிகள். என்னன்னா, நம்ம 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். இது ஏன் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குன்னா, நான் எப்படி நினச்சிட்டு இருந்தேன்னா, நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனால் தான் பெரிய ப்ராடக்ட்ஸ்லாம் விற்க முடியும். அந்த மாதிரி எனக்கு நிறைய ஆசைப்பட்ட ப்ராடக்ட்ஸ், எனக்கு பிடிச்சதை நான் எப்படி சவுண்டு ரியலைஸ் பண்ணுறனோ அந்த மாதிரி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரிலாம் நிறைய ஆகும்னு நினச்சேன். ஆனால் வித்தின் ஒரு ஷார்ட் சப்ஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம இப்போ ரீசண்டாக கூட ஆந்தம் AVM 90 எடுத்து கொடுத்தோம், அர்கேம் ப்ராசஸர் எடுத்து கொடுத்தோம். ஸோ எனக்கு இதெல்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒயிட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆடியன்ஸ் வேணும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஹை எண்ட் ப்ராடக்ட்லாம் விற்க. பட் என்னை நம்பி நான் யூடியூப்பில் கூட போஸ்ட் பண்ணல. 2 ஆந்தம் AVM 90 எடுத்து இப்போ இந்த மந்த் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி என்னை நம்பி வாங்குகிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி அண்டு தேங்க்ஸ் அகைன். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நான் பெருசாக மெனக்கடுறதில்ல யூடியூப்பில் ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்கிறேன். ப்ராடக்ட்ஸில் மெனக்கடுறதில்லன்னா நான் இன்ஃபர்மேட்டிவாக சொல்லணும்னு நினப்பேன். பட் ஆனால் ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் ஹைலைட் பண்ண மாட்டேன். ஹைலைட் சொல்லுவேன், ரொம்ப இன்டெப்த்தாக சொல்ல மாட்டேன். சொல்லலாம் ஒரு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆப்ஷன், பின்னாடி என்னென்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாம் சொல்லலாம். பட் ஆனால் நான் ஒரு யூஸர் அவங்க ஹோம்ஒர்க் பண்ணணும், சின்னதாக அந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹைலைட்ஸ் மட்டும் சொன்னோன்னா, ஒரு டேக் பற்றியோ இல்லை பேசிக் இன்ஃபர்மேஷன் சொன்னோன்னா அவங்க பார்க்கணுன்னு நினப்பேன். ஸோ அதை ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க ஓகே அது தேவையில்லை, இது ரியலாக ஒர்த்து, நம்ம சொல்கிறத தாண்டி அவங்களும் அனலைஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு சின்ன ஐடியாலஜி தான் அது. ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன். ஸோ என்னை வளர வைக்க போகிற எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றிகள். தேங்க்யூ கைஸ். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்குறது டெனானில் ஒரு 9.2 AV ரிசீவர். மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா AVR 4400H அப்படிங்கிற மாடல். இது 9.2 சேனல் இன்பில்ட்டாக இருக்கும். 11.2 சேனல் ப்ராசஸிங் பண்ணும். வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க 8 ohmஸில் 2 சேனல் ட்ரிவனில். THD பார்த்தீங்கன்னா 0.05. உங்களுக்கு ஹைலைட்ஸ்னு பார்த்தோன்னா அட்மாஸ் இருக்குது, RO3D இன்பில்ட்டாகவே இருக்கும், நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. RO3D இருக்குது, DTS:X இருக்குது, லேட்டஸ்ட் HDMI 2.2 கொடுத்துருக்காங்க, 4K HDR டால்பி விஷன் இந்த மாதிரி இருக்குது. அண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா 32-பிட் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க, AKM 4458 அப்படிங்கிற டேக்கு. இது ஒரு நல்ல டேக்கு, ஆக்கியோலாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்டு சவுண்டு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு THD 0.05 கொடுத்துருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல ஸ்பீக்கர்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. அண்டு இதுக்கு ஒரிஜினல் ரிமோட்டு, கேலிப்ரேஷன் மைக் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். இதோட ப்ரைஸ் 61,000 நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸு. அடுத்து பார்க்குற ப்ராடக்ட் மரான்ஸில் ஒரு 7.2 AV ரிசீவர். மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா SR 5010 அப்படிங்கிற மாடல். இது ஒரு 7.2 AV ரிசீவர். வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் 8 ohms 2 சேனல் ட்ரிவனில் கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு 7.2 AV ரிசீவர். உங்களுக்கு அட்மாஸ், 4K டால்பி விஷன், HDR, உங்களுக்கு வைஃபை, ப்ளூடூத்து அண்டு MDAX எடுக்கும். உங்களுக்கு MDAX டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, HDAM கொடுத்துருக்காங்க. HDMI பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். சாங்ஸ் கேட்கும்போது யூஎஸ்பிலேயோ கம்ப்ரஸ்டு மியூசிக் அந்த மாதிரி கேட்கும்போதும் நல்லாயிருக்கும். மரான்ஸில் அந்த MDAX கொடுத்துருக்கிறதுனால ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். பட் அதுவே பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணுன்றது அர்த்தம் கிடையாது. இங்கே சோர்ஸ் மெட்டீரியல் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,000. ஸோ இன்ட்ரெஸ்ட்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. அண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிற ரிசீவர் என்னோட ஒரு ஃபேவரட் மாடல். இப்போ ரீசண்டாக நான் பார்த்து எப்படி இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்த ப்ராடக்ட் இது. மாடல் பார்த்தீங்கன்னா அர்கேம் AVR 600 அப்படிங்கிற மாடல்.
இது ஒரு 7.1 ஏவி ரிசீவர். ஆனால் இதுக்கு வந்து டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 25 கிலோ வரும். ஸோ ஓல்டு மாடலில் வந்து இவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்காங்க ஒரு 7.1. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெனான்லேயோ மரான்ஸ்லேயோ ஆங்கியோலேயோ உங்களுக்கு டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஒரு 11 சேனல் இல்லை வந்து 9 சேனல் அந்த மாதிரி இருந்தால் தான் கொடுக்குறாங்க. ஒரு 7 சேனலுக்கு இவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இதோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ். 120 வாட்ஸ்னால் இந்த அர்கேம் ஆந்தம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லீகில் இருக்க ரிசீவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 120 வாட்ஸ்னால் 120 வாட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கிற மாதிரி கொடுப்பாங்க. டெனான் மரான்ஸ் மாதிரி இல்லாமல் 120 வாட்ஸ் 8 ஓம்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஜி ஆம்ப்பு. இந்த கிளாஸ் ஏபி உங்களுக்கு டிஜி இதெல்லாம் ஆம்ப் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கிளாஸ் டி வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். கிளாஸ் ஏ+பி சில டைம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஸ்டீரியோவில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளாஸ் ஏபியில் வந்து உங்களுக்கு சவுண்டு வெயிட்டு நல்லாயிருக்கும். கிளாஸ் டியில் கொஞ்சம் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிளாஸ் ஏபி கொடுத்தாங்க. ஆனால் என்னென்னா வாட்டேஜ் வந்து உங்களுக்கு கிளாஸ் டியில் அதிகமாக கொடுத்துருவாங்க, வெயிட்லெஸ்ஸாக கொடுத்துருவாங்க. கிளாஸ் ஏபி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம். சவுண்டு வந்து டெப்த் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் பற்றி நான் முடிஞ்சால் நான் அடுத்த வீடியோலையோ எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். கிளாஸ் ஜி வந்து கிளாஸ் ஏபியை விட பெட்டராக இருக்கணுன்றதுக்காக கொடுத்த டெக்னாலஜி தான் கிளாஸ் ஜி. கிளாஸ் ஜியில் வந்து ஸ்டீரியோவில் கொடுப்பாங்க. ஏவி ரிசீவர்ஸ்லாம் ரொம்ப கம்மி, எக்ஸலண்ட்டாக இருக்குது ஆடியோ குவாலிட்டி. நீங்கள் இந்த ரிசீவர்லாம் மிஸ் பண்ணாமல் முடிஞ்சால் வாங்கிடுங்க. ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஒரிஜினல் ரிமோட் இருக்குது. அண்டு இது சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபார்மட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி ட்ரூ ஹெச்டி, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், ப்ரோலாஜிக், டிடிஎஸ் ஹெச்டி, மாஸ்டர் ஆடியோ. அட்மாஸ் கிடையாது, பட் உங்களுக்கு ஓல்டு ஃபார்மட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இல்லை டால்பி வால்யூம் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும் போது வந்து உங்களுக்கு இந்த டைனமிக்ஸ்லாம் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து சாஃப்டாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். இதில் யூஎஸ்பி ப்ளேபேக் இருக்குது, எஃப்எம் ஏஎம்லாம் இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ இதோட குட்டி டெமோ நான் கஸ்டமர் வச்சுருந்து நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். தேங்க்யூ கைஸ். இதோட ப்ரைஸ் வந்து 54,000. அடுத்து பார்க்குறது வந்து நம்ம ஹிவியில் ஒரு சீலிங் ஸ்பீக்கர் பார்க்குறோம். அட்மாஸாக யூஸ் பண்ணலாம். இது வந்து 5.0 யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கஸ்டமர். இதோட மாடல் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா VR6 ஒரு பேரும் VR8 ஒரு பேரும் இருக்குது. VX5 வந்து எல்சிஆர்ன்றதை வந்து அவங்க சென்டராக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு 5.0 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த VR6 வந்து உங்களுக்கு வந்து 60 வாட்ஸ் வரும், 8 ஓம்ஸில், 6 இன்ச் ஸ்பீக்கர். இதோட ஃப்ரீக்வன்சி வந்து 45 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு VR8 பார்த்தீங்கன்னா வந்து 80 வாட்ஸும் 8 இன்ச் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இது 38 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் உங்களுக்கு. ஸோ பேஸ் ரெஸ்பான்ஸும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக சீலிங் ஸ்பீக்கருக்கு பேஸ் அந்தளவுக்கு தேவையில்லை, வாட்டேஜும் அந்தளவுக்கு தேவையில்லை, பட் ஸ்டில் வந்து இது ஓரளவுக்கு பேஸ் நல்லாவே ஹேண்டில் பண்ணும். அண்டு VX5 இந்த சென்டர் ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, ரெக்டாங்கிளாக இருக்குது இது கொஞ்சம். ஸோ இது வந்து 55 ஹெர்ட்ஸ்லேருந்து ஹேண்டில் பண்ணும், 80 வாட்ஸ் அட் 8 ஓம்ஸ் ஹேண்டில் பண்ணும். ஸோ இது இருக்குது. இன்ட்ரெஸ்ட்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ ஹேவ் எனி என்கொயரிஸ் ப்ளீஸ் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹேவ் அ குட் டே. பாய்.